Ready? Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ எது அப்படின்னா நம்ம மார்க்கோ படம் நம்ம நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ப்ரோமோ சாங் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. 4 minutes 4 seconds அந்த சாங்கோட டியூரேஷன். இதுல வந்து ஆல்ரெடி தெரியும் உன்னி முகுந்தன் நடிக்கிறாரு. அண்ட் இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமா மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து இது ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த பாட்டோட மியூசிக் கம்போஸ்ட் பை ஷான் ரஹ்மான். லிரிக்ஸ் அண்ட் சிங்கர் வந்து அனானியமஸா என்னது இது? ஓகே ஃபைன். அப்புறம் ஸ்டாரிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் உன்னி முகுந்தன், யுக்தி தரேஜா, கபீர் துஹன் சிங். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹனீஃப் அதேனி. ஓகே, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரவி பரசுரோடு தான் பண்ணுறாரு, நம்ம கேஜிஎஃப். அதுக்கப்புறம் இந்த பாட்டு மட்டும் இவங்க பண்ணுறாங்க, லைக் ஷான் ரஹ்மான் பண்ணுறாங்க. இந்த பாட்டோட பேர் வந்து ஃபேமிலின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பாட்டு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 go. ஷான் ரஹ்மான் ஃபேமிலி. இந்த படம் ப்ரொடக்ஷன் வேல்யூவா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே ഞാൻ അവരെ കുളിപ്പിക്കും. വാവ്. തീ കൊണ്ട് പൊതിയും, മണ്ണ് കൊണ്ട് മൂടും. കൊന്നുകളയാൻ ഇത് നായ്ക്കും നരിക്കും പറ്റും. മരണത്തെക്കാൾ വലിയ ശിക്ഷ എന്താണ് ഞാൻ അറിയിച്ചോളാം. നൈസ്. I got my dogs with me. They don't let me leave with the muzzle on. Straight shooter boy with or without the firearm. I'm the calm, I'm the storm, I'm of many form. I'm a dawn, I'm a god. I'ma hold down the family at any cost. Got the universe still holding in my palm. I'll be back if you touch them. Tell me to a rude boy, always ready to buck 'em. I put my heart in it to be rapped on. It's to kill every vacancy bit, every bar, every sentence. Money black or white, cause I don't do racism. I just dance the clown of the head extortion. அந்த இங்கிலீஷ் ராப் போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த மலையாளம் ராப் வருது இல்ல, நல்லா இருக்கு. ஷபீர் எல்பி எடிட்டர் நல்லா பண்ணிருக்கீங்க. You are dealing with the wrong person. கேஜிஎஃப் மாதிரி இருக்கு பார்க்கும்போது. இந்த அடிக்கடி இங்கிலீஷ் பேசுறது இதெல்லாமே வந்து நல்லா இருக்கு. നരകത്തിന്റെ രാജാവ് സാത്താനാണ്. You're right. But when it comes to family, you're wrong. ப்ரோமோ சாங் தான், ஆனா வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இதுதான் இங்கிலீஷ் ராப்போட மலையாளம் ராப் உண்மையிலே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயோ കുടുംബത്തിനെതിരെ ആര് നിന്നാലും തീർത്തേക്കണം. செம எடிட்டிங் வேற, நல்லா இருக்கு. ഞാൻ വന്നപ്പോ മുതലുള്ള ചെന്നായ്കൾ എന്നെ കൂട്ടം കൂടി അടിക്കാൻ നോക്കാം. ഇനി ഇവിടെ ഞാൻ മതി. எஸ், இதுதான் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வந்த அந்த போஸ்டர். எஸ்,
படமாக இது வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வந்து வருது அப்படின்றப்போ கண்டென்ட் ஓரியன்டாக அது வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அட் த சேம் டைம் ஒரு பெரிய பிக் பட்ஜெட் ஃபிலிம் வருது அப்படின்றப்போ அவங்களோட இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்றப்போ இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் பிக் பட்ஜெட் படங்கள் இவங்களை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இது எதாச்சும் ஒரு சின்னதாக மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் கூட அந்த லெவலுக்கு இது வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ மோகன்லால் சார், மம்முட்டி சார் இவங்க எல்லாமே வந்து படம் பண்ணுறது, ஒரு பெரிய பிக் பட்ஜெட்டில் வச்சு படம் பண்ணுறது அப்படின்றது ஓகே, அது வந்து ரொம்ப சூப்பரான திங். அண்ட் அவங்களுக்கு போட்ட காசு ஏதோ ஒரு லெவலில் சூப்பராக வந்துடும். ஆனால் இவங்க வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களை பெரிய லெவலில் பாதிச்சது அப்படின்னா அடுத்து வரப்போகிறவங்களையும் அது வந்து பாதிக்கும். இப்போ வரைக்குமே அவங்களோட அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து அந்த ஒரு இடத்துல படம் பண்ணுறது இல்லை வந்து மேக்ஸிமம் ஒரே ஒரு 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 சின்ன ஊருக்குள்ளேயே படம் பண்ணுறது அந்த மாதிரியே வந்துச்சு பார்த்துப்பாங்க. கண்டென்ட் ஓரியன்டாக அது வந்து வேற லெவல் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் டெக்னிக்கல் வைஸ் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆக்டர்ஸ்க்கு. அதுதான். ஸோ இந்த பாட்டு வந்து ப்ரோமோ சாங்க இது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போதே சரி ஓகே ஏதோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இது வந்து கேட்க ரொம்ப பிடிச்சி போகிற மாதிரி உள்ள பாட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேப் போர்ஷன் வரும்போது இங்கிலீஷ் ரேப் போர்ஷன் சரி ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஆனால் திடீர்னு அந்த மலையாளம் ரேப் போர்ஷன் வந்தோடனே அப்படியே பாட்டு ஸ்பார்க்காக மாறிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாரோட கண்ணும் இந்த படம் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த படம் நல்லா ஒரு வேற லெவல் ஹிட் ஆகணும் அப்படின்னு எனக்கும் தோணுது. ஆசை தான். நாளைக்கு படம் வருது, பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க, நானும் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.